அண்ணே நல்ல வேலைண்ணே, ரத்த காயம் எதுவும் இல்ல, மூஞ்சி மட்டும் லேசா கண்ணி வலிக்குதானே? ஏய் என்ன நக்கலா? அண்ணே அதெல்லாம் இல்லண்ணே. இவ்வளவு தைரியம்டா அந்த பொடிப்பயலுக்கு. நான் அசந்த நேரமா பார்த்து என் மேலேயே கை வச்சுட்டு போயிட்டான். ஆமாண்ணே. நான் பார்த்து வளர்ந்தவன்டா அவன். அந்த மிலிட்டரிக்காரன் பொண்ணுக்காக என்னையவே அடிப்பான் அவன். அப்ப மட்டும் நான் போதையில் இல்லாம இருந்திருந்தேன்னு வச்சுக்கேன், அவனை கழுத்தறுத்து போட்டிருப்பேன். ஆமா. ஏய் என் மேலேயே கை வச்சிட்டான்ல அவன். அவனை நான் சும்மா விட மாட்டேன்டா. விடக்கூடாதுண்ணே. என் பொண்ணை தாலி அறுத்து என் வீட்டுக்கு கூட்டிட்டு வரும்போது என்னை அடிச்ச அந்த கரிகாலம் பயிலும் நந்தினியும் பிரியணும்டா. அவங்க ஒன்னா சேர்ந்து வாழவே கூடாது. அதுக்கு அந்த வீடியோ எனக்கு வேணும். என்னடா பாத்துட்டு இருக்க? ஃபோன் பண்ணு. ஃபோன் பண்ணி அந்த ஆள் கிட்ட விஷயத்தை சொல்லு. இருக்கா? அண்ணே போன் வருதுண்ணே. யாரா கொடு. தெரியலண்ணே. என்னங்க? ஏய் இந்த முட்டா பையதுக்கு இப்ப ஃபோன் பண்றான். அண்ணே யாருண்ணே? அந்த வீரையன் பையதா. கரிகாலன்ட்ட இருந்து போன் எடுக்க சொன்னீங்களே, ஒருவேளை போன் எடுத்துருப்பாங்களோ? ஆமா இல்ல, என்னாச்சு? அந்த போன் எடுத்துட்டீங்களா? இல்ல, கடைசி நேரத்துல கைவிட்டு போயிடுச்சு. யோ என்னையா பதில் சொல்லிட்டு இருக்க நீ? ஒரு சின்ன போனு தானே, அத கூட உன்னால எடுக்க முடியலையா? போனை எடுத்துட்டோம். அப்பன்னு பார்த்து வெளிநாட்டுல இருந்து சந்தியான்னு ஒருத்தி வந்திருக்கால. சந்தியாவா? அவ யாரு? அவ உள்ள வந்துட்டா. ஏய் இதெல்லாம் ஒரு காரணமாடா. அவ வந்தா என்ன? அவ போனதுக்கு அப்புறம் திரும்ப எடுக்க வேண்டியதானே போய்? அப்படிதான் நாங்களும் நினைச்சோம். ஆனா அதுக்குள்ள அந்த கரிகாலன் இருக்கான்ல, அவன் வந்து போன் எடுத்துட்டு போயிட்டான். இத பாருங்க, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நானும் அக்காவும் சேர்ந்து எப்படியாவது இன்னைக்குள்ள அந்த போனை எடுத்துடுறோம். போன வேடா முதல்ல. ச்சே. என்னடா கத்ரா இருக்கா? ஏய் புறா இத. அண்ணே என்னாச்சுண்ணே? ஏய் அந்த பொம்பளையும் அந்த முட்டா பையலையும் நம்பி இனி எந்த பிரயோஜனமும் இல்லடா. அந்த வக்கீல் பையல எங்க கூட்டு வந்திருக்கான்னு போன் அடிச்சு கேளு. அண்ணே நான் அப்பவே போன் பண்ணி கேட்டேண்ணே, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருன்னு சொல்லியிருக்கானுங்கண்ணே. எங்கடா இன்னும் காணோம்?